ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எர்னியா ரிப்பேர் பார்க்க போகிறோம். எர்னியா ரிப்பேருக்கு என்னென்ன இருக்கணும் ரிப்போர்ட்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அனஸ்தீசியா, அது ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ஜென்ரல் அனஸ்தீசியா ரிப்போர்ட்டில் பார்க்கணும். பேஷண்டர் ஜென்ரல் அனஸ்தீசியா அப்படின்னு இருக்கும். அப்புறம் போர்ட்ஸு ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்டமனில். ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு உள்ளே போகிறதுக்கு ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சர்ஜன் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது ரோபோட் வச்சு. ஸோ அனஸ்தீசியா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது போட்டு ரோபோட்டிக் உள்ளே போக, அப்புறம் அடஷன்ஸு, லிம்ஃபோமா, அப்புறம் அந்த ஹெர்னியா, அப்புறம் ஹெர்னியா இன்காசினேட்டடா, அப்ஸ்ட்ரக்டடா, அந்த மாதிரி ஹெர்னியா என்ன டைப்பு, அதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎக்ஸ் போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு அந்த அந்த விஷயம்லாம் பார்க்கலாம். அப்புறம் வந்து மெஷ் இருந்தால் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹெர்னியா சாக் இருக்கும், அதை ரெடியூஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், பார்ஷியலோ ஃபுல்லியோ, அது டாக்குமெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு முக்கியமாக டிஃபெக்ட்டு, அதாவது ஹெர்னியா சைஸு பார்க்கக்கூடாது, டிஃபெக்ட் சைஸ் அதை நம்ம படித்தாலே இருக்கும் ரிப்போர்ட்லேயே. அதுக்கப்புறம் மெஷ்ஷை ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளோஷர் பண்ணிவிட்டு ஃபேஷியா க்ளோஸ் பண்ணுவாங்க, ஸ்கின்னு க்ளோஸ் பண்ணுவாங்க, விசிரல், மோனோக்ரல் அது மாதிரி. அப்புறம் ப்ரொசீஜர் டாலரேட்டட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸு ஹெர்னியா ரிப்பேருக்கான ரிப்போர்ட் இருக்கும்.